இன்னைக்கு விஞ்ஞான ரீதியில் இன்னைக்கு பார்த்தோம்னா அணுகுண்டுகளை நம்ம தயாரிக்கிறோம், அணு உலைகளை வச்சிருக்கிறோம். இன்னைக்கு பல கழிவுகளை விஞ்ஞானம் காத்துல விடுறோங்க. ஸோ காத்துல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், விஞ்ஞான கழிவுகள் காத்துல கலக்கிறது. இன்னைக்கு ரசாயனங்கள் கலந்தாலும் ஆக அது நம்முடைய சாப்பாட்டோட கலக்குது, அதையும் நம்ம சாப்பிட்றோம். அப்போ நம்ம கிட்ட கூடிய நல்ல அணுக்களை அது கொள்ளுது. ஒன்று தீயவர்கள் அவங்க இறக்க போகும்போது நல்ல மனசோட இல்லாதவங்க, ஆக நம்முடைய சொந்தக்காரங்களா இருப்பாங்க, அவங்க இறக்க போகும்போது அதிலிருந்து வரக்கூடிய அணுக்கள் நம்ம உடம்புக்குள்ள வரது ஒரு ரீசன். ரெண்டாவது விஞ்ஞானத்தினால வரக்கூடிய அணு உலைகளாலையும் அணு கதிரியக்கங்கள்னால அதனால இணையக்கூடிய இந்த தாவரங்கள், அதை நாம சாப்பிடக்கூடிய போகும்போது என்ன ஆகுது, நம்முடைய உயிர் சக்தியே பலம் குறைவாகுது. இன்னைக்கு நாம புதைக்கிறத விட்டுட்டோம், எரிக்கிறோம். ஆக எரிக்க போகும்போது நம்முடைய உடம்பு ஆவியா மாறி காத்துல தான் அது கலக்குது. அப்போ அந்த காத்துல கலக்க போகும்போது என்ன ஆகுது, நம்ம கிட்ட நல்ல குணங்கள் இருக்குதா அப்படின்னா நம்ம கிட்ட நல்ல குணங்களும் இருக்குது, வேற்றுமையான குணங்களும் இருக்கு, பகமையான குணங்களும் இருக்கு. அப்ப இந்த பகமையான குணங்களான அணுக்கள் இந்த காத்துல இருந்து என்னவாகுது, இது எந்தெந்த தாவரங்கள் இது இழுக்குதோ, இந்த பகமையான குணங்கள் இழுக்குதோ, இந்த தாவர இனங்களை நாம புசிக்க போகும்போது நமக்குள்ள புற்றுநோய்களை உருவாக்கக்கூடிய அந்த தன்மைகளை உருவாக்குது. ஆக இந்த காத்துல மேகங்களா கலக்குது, மேகங்கள் ஒன்று கூடி ஆக திருப்பவும் மழை நீரா பொழிய போகும்போது என்னவாகுது, அந்த தாவரங்கள் படும்போது அந்த தாவரத்தை நாம சாப்பிட போகும்போது நமக்குள்ள இது போல நோய்களை நமக்குள்ள உருவாக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் உருவாகுது. ஆக இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுபடணும் அப்படின்னாக்கா, ஆக நாம எத்தனை தீமையான உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், விஷமான சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், விஷமான உணர்வுகளை நாம் நுகர்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆக இன்னைக்கு பல வகையில் நமக்குள்ள இந்த நோய் கிருமிகள் உள்ள போனாலும், ஆக அந்த பேராற்றலை நமக்குள்ள நம்ம சொல்லக்கூடிய இந்த தியான யோக பயிற்சிகளை நாம் எடுக்க போகும்போது, ஆக இது போல இந்த புற்றுநோயை உருவாக்கக்கூடிய அந்த அணுக்கள் இருந்தாலும் இது நமக்குள்ள உள்ள அது செயல்படாம, ஆக நம்முடைய அணுக்களை நமக்குள்ள அதை செம்மைப்படுத்தி நம்ம உடம்பை ஆரோக்கியப்படுத்தி ஆக நீண்ட நாள் வாழ்வதற்கு இந்த தியான யோக பயிற்சிகள் நமக்கு ரொம்ப உதவி செய்யுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.